Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 50 part 2. ஓபன் பண்ணா நம்ம கெனியா இருக்கான்ல அவனோட கதையை காட்டுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியிலேயே ரொம்பவும் சின்னதா இருப்பாங்க. சொல்ல போனா சின்ன வயசுலயே கெனியா பாத்தீங்கன்னா அவங்கள விட பெரிய சைஸ்ல இருப்பான். ஆளு தான் தம்மா கூண்டு இருப்பாங்களே தவிர வேலை 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 24 மணி நேரமும் வேலை. காலையில ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை வீட்டுல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா அவங்க நிம்மதியா தூங்குறத இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. அதே நேரம் அவங்க அப்பா நல்லா பெரிய சைஸ்ல மலமாடு மாதிரி இருப்பான். அவனுக்கு சைஸ் தான் இருக்கே தவிர மூளைன்னு ஒண்ணு சுத்தமா கிடையவே கிடையாது. ஆனா அந்த ஆளு மேல இருக்க வெறுப்புல எவனோ ஒருத்தன் அவனை குத்தி கொண்டுட்டானாமா. கெனியாவை பொறுத்த வரைக்கும் அது சரிதாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சரான டேமேஜான ஆளவன். பட் அவன் உயிரோட இருந்த வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கிறது பசங்களை அடிக்கிறதுன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். பசங்களை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கும் போது இவங்க அம்மா வேற குறுக்கால போய் காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க சின்னதா இருக்காங்க. எல்லா வேலையும் மாங்குன்னு செஞ்சுட்டு இப்ப அடியும் வாங்கினோன்னு அவங்களால எல்லாம் சுத்தமா முடியாது. பட் அதெல்லாம் வெளியில காமிச்சுக்கிட்டது இல்லைன்னு வைங்க. ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா. நம்ம கெனியா மட்டும் பேந்த முடிச்சுட்டு இருப்பான். என்னன்னா அவங்க அம்மா இன்னுமே ரிட்டர்ன் வரல. சனமியுமே தூங்காம தான் இருப்பான். இந்த மேட்டர் சொன்ன உடனே ஏன்டா நீயும் இன்னும் தூங்கலையா அப்படின்னு உடனே நீயும் தான் தூங்கலாம்பானா. சரி ரைட்டு நான் அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சனமி கிளம்புவான். யாருன்னு தெரியுதா? இப்ப விண்டு ஹஷீராவா இருக்கவன். கெனியா பாத்தீங்கன்னா நானும் வரேன்பான். அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுல இருந்து மத்தவங்கள பாத்துக்க, நான் போய் அம்மாவை கூப்பிட்டு வரேன், நம்ம பண்ணிக்கிட்ட ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குதுல்லாம்பா. சரி ஓகே அண்ணா போயிட்டு வான்னு அனுப்பி வைப்பானா. அவன் போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க. அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முழிச்சு உட்காருவாங்களா. கெனியாக்கு சிரிப்பா வரும். அதுல கடைசி பிரதர் மட்டும் மடியில தூக்கி வச்சு தூங்க வச்சிருவான்னு வைங்க. அம்மா ஏன் இன்னும் வரல, ஏன் லேட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க இவ்வளவு லேட்டா வந்ததே இல்ல. ஏன் திடீர்னு இவ்வளவு லேட் ஆச்சுன்னு கொஞ்சம் பயம். அதான் பெரியவன் போயிருக்கான்ல எப்படியும் கூப்பிட்டு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பட் அவன் தங்கச்சிக்கு பயம். ஏன்னா விடியவே போகுது. கெனியா என்ன சொல்லுவான், அதான் விடிய போகுதுல, நீங்க எல்லாம் டயர்ட் ஆயிருவீங்க காலையில, சோ பேசாம போய் தூங்குங்க, நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அண்ணன் அம்மாவை கூப்பிட்டு வந்துருவான், அதனால தூங்குங்கன்னு சொல்லுவானா. அந்த டைம் டோருக்கு முன்னாடி யாரோ வந்து நிப்பாங்க. எல்லாரும் ஐ அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போவாங்க. பட் கெனியாக்கு மட்டும் ஏதோ சரியில்லைன்னு தோணும். அதனால டோரை ஓபன் பண்ணாதீங்க வேண்டான்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள டோர் பட்டால்னு உடையும். அப்படி உடஞ்சதுல அந்த கண்ணாடி சில்லு தெரிச்சு அவனோட தம்பி தங்கச்சி மூஞ்சி முகரன்னு எல்லா இடத்துலயும் கண்ட மெனிக்கு ஏறும். ஏன் இவன் மூஞ்சிலேயே வந்து ஒரு ஸ்கிராட்ச போட்டுரும். இப்ப பாத்தீங்கன்னா அவன் மூஞ்சில ஒரு தழும்பு இருக்கும். அதுக்கு காரணம் இதான். என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஒரு பயங்கரமான மிருகம் வந்து நின்னுட்டு இருக்கும். இது என்ன நாயா இல்ல உல்ஃபா என்ன அனிமல்னே தெரியலையேன்னு அப்படியே பார்த்து பயந்துட்டு இருப்பான். ஏன்னா இருட்டுல ஒழுங்கா ஒண்ணும் தெரியல. அது என்ன பண்ணும், இவனை பாஞ்சு அட்டாக் பண்ண வருமா. அப்பந்தான் சனமி இடையில பூந்து அந்த உருவத்தை அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போவான். போறவன் போற போக்குல டே கெனியா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு, மத்தவங்களையும் காப்பாத்திருன்னு சொல்லிட்டு போவான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிபட்டு மயக்கத்துல கிடப்பாங்க. உடனே என்ன பண்ணுவான், அவன் தம்பி அங்க படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, நான் இப்ப போய் டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன்னு அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடுவான். ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, அங்க அத்தனை பேருக்கு அடிபட்டு இருக்குது, ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டா போக முடியும். அதனால டாக்டரே இங்க கூப்பிட்டு வந்துடலாம் தான் போவான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வெளியில வரும். இவனுக்குன்னா பயம், ஐயோ நம்ம அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, டாக்டரையும் கூப்பிட்டு வரணும், என் அண்ணனையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடி போனா வழியில பாத்தீங்கன்னா ரத்த கலரியோட கையில கத்தியோட நின்னுட்டு இருப்பான். யார் அப்படி போட்டு தள்ளிட்டான்னு கீழே பார்த்தா அவனோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அவன் அப்படியே பேயடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பான். இவன் கெனியா போய் கதறுவான், ஏன்டா அம்மாவை கொன்ன, ஏன்டா கொன்னேன்னு கத்துவான், நீ ஒரு கொலகாரன், என் அம்மாவை கொன்னுட்டேன்னு. ஆக்சுவலா இவங்க மொத்த ஃபேமிலியுமே வந்து அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, அவனோட அம்மா தான் டீமனா மாறிட்டாங்க. அத அவனுக்கு அன்னைக்கு தெரியாம சனமிய பார்த்து கொலகாரன்னு வாய விட்டுட்டான்னு வைங்க. அப்படி அவங்க அண்ணனை சொன்னதுக்காக இப்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு இவனும் ஹஷ்ராவா மாறி அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தான். பட் இப்ப அந்த செக்யூட்டோ தான் குத்தி கொன்றுவானே, அதனால தான் ஃபீல் பண்றான், எங்க அண்ணன் கிட்ட ஒரு மன்னிப்பு கூட என்னால கேட்க முடியேன்னு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா நேரா அவன் தம்பி தங்கச்சிகளை போய் பார்த்திருப்பான். அத்தனை பேருமே பிளட் நிறைய லாஸ் ஆகி செத்து போயிட்டாங்க. நானுமே செத்துருக்க வேண்டியது, ஆனா சாகாம போயிட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். வந்தது ஏதோ ஒரு அனிமல், அதாவது உல்ஃப் இல்ல வேற ஏதோ ஒரு மான்ஸ்டரா இருக்கும்னு நினைச்சான். பட் அவங்க அம்மா தான் டீமனா மாறி வந்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவனுக்கே விஷயம் தெரிஞ்சது. சனமி என்ன பண்ணிருக்கான், அவன் தம்பி தங்கச்சிகளை காப்பாத்துறதுக்காக உசுர கொடுத்து டீமனா மாறின அவங்க அம்மாவை அடிச்சு புடிச்சு அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பான். அவனுக்குமே முதல்ல தெரியல அவங்க அம்மா தான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தெரிஞ்ச உடனே பையன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அந்த டைம்லங்கும் போது சனமி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அப்போங்கும் போது கெனியாவும் வந்து உட்கார்ந்துகிட்டு நீ ஒரு கொலகாரன் அம்மாவை கொன்னுட்டேன்னு வந்து சொன்னா அப்ப அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அவன் அவங்க அம்மாவை பார்க்க கிளம்பும் போது இந்த மாதிரி நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் தெரியுமா. அது வேற ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து இவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சனமி கெனியா கிட்ட சொல்லியிருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா இருந்தப்போ வந்து இவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுமைப்படுத்தி வச்சு செஞ்சுட்டாருன்னு வைங்க. இப்ப அவர் இல்லாதது இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. சோ அதனால இவங்க அம்மாவையும் சிப்ளிங்ஸையும் நல்லபடியா பாத்துக்கலாம்ல, அதை இப்பல இருந்து நம்ம பண்ணணும்பா. உடனே அவனும் இனிமேல் தானே தாராளமா பண்ணிக்கலாம்பா. உடனே அவன் அண்ணனுக்கும் செம ஹாப்பி. இப்ப என்னன்னா அவங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பை கேட்கறதுக்குள்ள நான் சாக போறேன். கடைசியா நீ சிரிச்சது மட்டும்தான் இப்ப என் மெமரியில இருக்குது. உன் அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இல்ல. என்னால பிரீத்திங் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனாலயே என்னால ஹஷிராவும் ஆக முடியல. ஒரு ஹஷிராவா மாறாம இன்னொரு ஹஷிராவை மீட் பண்ண முடியாது. அது எல்லாமே என்னோட தகுதிக்கு மீறி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அவன் மைண்டுக்கு என்ன தோணும்னா, அவன் அண்ணன் இவனை பார்த்து நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லடா, என் தம்பியா இருக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது, ஒழுங்கா அந்த டீமன் காப்ஸை விட்டு போயிரு, இனிமேட்டு நான் உன் அண்ணனே கிடையாது அப்படின்னு அண்ணன் ஏன் நம்மளை பார்த்து இப்படி சொன்னான் அப்படின்னு நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த கம்பு அவன் கழுத்துக்கிட்ட வந்துருச்சு. சொருகுனா சோழி முடிஞ்சு. அப்பதான் டே கென்யா கிவ் அப் பண்ணாரான்னு ஒரு சவுண்டு. யாருன்னா நம்ம டேஞ்சரோ தான். வந்த வேகத்துல அந்த டீமனோட கையை வெட்டி வீசுவான். கழுத்துல நடுவுல சொருகி தொண்டை வழியா வர வேண்டியது லைட்டா ஒரு ஸ்கிராட்ச மட்டும் போட்டு போகும். அதாவது வந்தவன் காப்பாத்திட்டான். அவன் என்ன சொல்லுவான், விடாத, மறுபடியும் போய் வெட்டு, என்ன நடந்தாலும் சரி தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாத, உன்னால கண்டிப்பா முடியும், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், வேற எதை பத்தி இந்த டைம்ல யோசிக்காத, நீ ஹஷிரா ஆகணும் தானே கென்யா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவனுக்கு வெறி ஏறும். அந்த டைம் பின்னாடி இருந்து அந்த ஐசட்ஸுங்கிறவன் அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவானா. பின்னாடிடான்னு கென்யா சொல்லுவான். திரும்பி பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவான். அந்த அட்டாக் நம்மால பாடியில பட்டுருந்துச்சுன்னா செத்துருப்பான். ஆனா எப்படி எஸ்கேப் ஆனான்னு அவனுக்கு தெரியல. திரும்பி பார்த்தா கென்யாவோட பாடி ஓட்டையான ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும். அவன் இப்ப நம்மள்ட்ட கிவ் அப் பண்ணாத, நான் இவங்கள பாத்துக்கிறேன், நீ போ அப்படிம்பான். நல்லா இருந்தாலே ஒண்ணும் பண்ண முடியாது, இப்படி நாராசமா இருக்கான், என்ன பண்ண முடியும்? பட் இருந்தாலுமே அந்த நிலைமையில அவனை போட்டு சுடு சுடு சுடுன்னு சுட்டு கண்ணா பின்னான்னு தடுத்துட்டு இருப்பான். கென்யாக்கு தான் ரூட்டை கண்டுபிடிச்சு போறது கஷ்டம். பட் நம்ம பயிலுக்கு அப்படி இல்ல, எங்க இருக்குன்னு ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவான். அப்படி தேடி போகும்போது சின்னதா ஓடிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். என்ன தம்மா கூண்டு இருக்குன்னு விடாம அட்டிட்டு ஓடுவான். அது விழுந்தடிச்சு ஓடும். கடைசியில ஒரு பொசிஷன் எடுத்து காலை எடுத்து வச்சு அனல் பறக்க பறக்க ஓங்கி வெட்ட போவான். வெட்டிட்டானா அந்த டீமன் செத்துருச்சா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!